वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा। ஸ்ரீமதே ராமானுஜாய நம. எங்குமுலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று ரணியன் துன்புலப்ப அங்கு அப்பொழுதே அவன் வியத் தோன்றிய என் சிங்கப்பரான் பெருமை யாராயும் சீர்மைத்தே கோளில் பொறியில் குணமுலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் இந்த சுபதனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுபதனம் நிகழ்ச்சியில் நாம் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்க நேரம். இன்று தமிழ் ஏவிளம்பி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி, ஆங்கிலம் 2017 ஜூன் மாதம் 11ஆம் தேதி. இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் மிக சரியாக காலை 5:47 நிகழவிருக்கிறது. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6:33 நிகழவிருக்கிறது. இன்றைய திதி துவிதியை திதி இரவு 11:15 வரையிலும், அதற்கு பிறகு திருதிய திதி ஆரம்பிக்கிறது. இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் காலை 8:05 வரையிலும், அதற்கு பிறகு பூராட நட்சத்திரம் ஆரம்பிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மூல நட்சத்திரம் இருக்கிற காலை 8:05 வரையிலும் யோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. அதற்கு பிறகு பூராட நட்சத்திரம் நாள்தோறும் இருக்கிற நேரம் சித்த யோகம் உள்ள ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய ராகு காலம் மிக சரியாக மாலை 4:58 6:34 வரையிலும். இன்றைய யமகண்டம் நண்பகல் 12:11 1:46 வரையிலும். இன்றைய குளிகை காலம் மாலை 3:22 4:58 வரையிலும். இன்றைய நல்ல நேரம் என்னவென்று பார்க்கலாம். மிக சிறந்த நன்மை தரக்கூடிய, அனைவருக்கும் வெற்றி தரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் என்பது நண்பகல் 11:45 12:36 வரையிலும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:22 9:52 வரையிலும். பகல் 1:50 4:30 வரையிலும். இரவு 9 11 வரையிலும் நல்ல நேரமாக உங்களுக்காக கணித்து கொடுத்திருக்கிறேன். அனைவரும் எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய துர்முகூர்த்தத்தையும் நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய துர்முகூர்த்தம் என்பது மாலை 4:52 5:43 வரையிலும். இந்த வேளையில் எந்த விதமான காரியத்தை மாட்டாமல் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இன்று ஒரு நல்ல நாளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோகம் சரியாக இருக்கிறது. இன்று ஒரு நல்ல நாள். உங்களுக்கு தேவையான அவசியமான காரியங்களை இன்று நீங்கள் ஆற்றலாம். நாளை தினம் சிரார்த்தம் செய்வர்கள், நாளை தினம் பித்ரு பூஜை செய்வர்கள் திருதியை தீதியை கடைபிடிக்க வேண்டும். 2 பஞ்சாங்களுடைய அடிப்படையிலும் நாளை சிரார்த்த தீதியாக திருதி திதி இருக்கிறது. இன்று யோகம் சரியாக இருக்கிறது. கிழமையும் சரியாக இருக்கிறது. நல்ல நாளாக இருந்தாலும் இன்று தனிய நாளாக இருப்பதால் திருமணம் போன்ற கிரகப்பிரவேசம் போன்ற சுப முகூர்த்தங்கள் தவிர்க்கப்பட்டு இருக்கின்றன. இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். இன்றைய திதி துவிதிய திதியாக இருக்கிறது. அதற்கு பிறகு திருதியை திதி ஆரம்பித்து இருக்கிறது. அரசு காரியங்களை மேற்கொள்வது, அரசாங்க அதிகாரிகளை சென்று சந்திப்பது, உங்களுக்கு தேவையான பதவிக்கான மனுவை போடுவது இன்றைய தினம் திதியினுடைய அடிப்படையில் நீங்கள் செய்யலாம். இன்றைய நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். ராசி நட்சத்திரம் தெரியாதவர்கள், பிறந்த தேதி தெரியாதவர்களுக்கான பகுதியாக இதை நாம் வழங்கி வருகிறோம். இன்றைய நட்சத்திர அடிப்படையிலே விவசாயிகள் கிணறு வெட்டுவது, குளம் அமைப்பது, ஏரி அல்லது உங்களுடைய வயலுக்கு அணைகளை கட்டுவது, முத்து பவழம் போன்ற ரத்தினங்களை வாங்கி சேர்ப்பது, தானியத்தை களஞ்சியத்திலே வைப்பது, அரசாங்க அதிகாரிகளை சென்று சந்திப்பது, ஆடை ஆபரணங்களை வாங்குவது,
அரசியல்வாதிகளை சென்று சந்தித்து அவர்களிடத்திலே உதவிகள் பெறுவது இன்றைய நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. இத்துடன் இந்த பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் 12 ராசிக்கான ராசி பலன்களை இப்போது காணலாம். முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம். மேஷராசினருக்கு இன்றும் நேற்றைய ஜெயம் தொடருகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. காலை வரையிலும் மிக அபரிமிதமான பணவரவு இருக்கிறது. காலை வேலைக்கு பிறகு உங்களுக்கு சற்று பண விரயம் ஏற்பட்டாலும் அது உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிற செலவாக இருக்கிறது. மனைவிக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுப்பது, நண்பர்களுக்கான உதவிகளை செய்வது, மற்றவர்களுக்கு அன்பளிப்பு பொருட்களை கொடுப்பது அல்லது விருந்து விழாக்களுக்கு செல்வதற்கான பண விரயத்தை இன்று மேற்கொள்கிற நாளாக மேஷராசினருக்கு அமைந்திருக்கிறது. உடைய பொருள் விரயம் குறைவதற்கு இன்னும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறார். அடுத்து நாம் ரிஷபராசிக்கான பலன்களை காணலாம். ரிஷபராசினருக்கு இன்றும் சந்திராஷ்டிரம் நீடிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. ஒரு கடனை அடைப்பதற்காக வேறொரு இடத்திலே கைமாத்தாக பணத்தை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சற்று சிரமப்படலாம். தேவையில்லாமல் மறைமுக எதிர்ப்புகளுக்கு ஆளாகலாம். பெண்களால் சற்று அவஸ்தைகளுக்கு உள்ளாகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண்களிடத்திலே சற்று எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். ஆண்களிடத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையில்லாத கடன் வாங்குவதை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய பொருளாதார தட்டுப்பாடு என்று அதிகரிக்கிற கிரக நிலைமைகளை நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய பொருளாதார தட்டுப்பாடு நீங்குவதற்கு இன்னும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக நித்திய கல்யாண பெருமாள் இருக்கிறார். அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை காணலாம். மிதுன ராசினருக்கு நேற்றைய சிரமங்கள் என்று குறைந்து படிப்படியான யோகம் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய வாக்கு உண்மையால் அனைத்து காரியத்தையும் சாதித்துக் கொள்வீர்கள். மற்றவரிடத்தில் உங்களுடைய உதவிகளை மிக நாசுக்காக கேட்டு பெறுவீர்கள். கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பும் குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் தருவதாக அமைந்திருக்கிறது. நின்று போன வேலையை மீண்டும் துவக்குவீர்கள். சொந்த தொழில் செய்கிற எண்ணம் மேலோங்கும். கூட்டுத் தொழில் செய்கிற எண்ணம் கூட இன்று சித்தியளிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. உடைய யோகம் அதிகரிப்பதற்கு இன்னும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக போராக பெருமாள் இருக்கிறார். அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம். கடகராசினருக்கு நேற்றைய சிரமங்கள் குறைகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நேற்று ஏற்பட்ட பணத்தட்டுப்பாடு இன்று நீங்கும். வீடு வாகன வகையில் இருந்த பிரச்சனைகள் அகலும். வாகன பழுது நீங்கி வாகனத்திலே மாற்றம் ஏற்படுகிற ஒரு நாளும் அல்லது புதிய வாகனம் வாங்குகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையவிருக்கிறது. நேற்றைய தினம் ஏற்பட்ட குழப்பங்கள் அகன்று இன்று நன்மை ஏற்படுகிற ஒரு கிரக நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள். உடல் நலத்தில் இருந்த வியாதிகள் குறைந்து அபிவிருத்தி ஏற்படும். உடலில் புத்துணர்ச்சி ஏற்படும். உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கும் வீடு வாகன பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக லட்சுமி நரசிம்ம பெருமாள் இருக்கிறார். அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணலாம். சிம்மராசினருக்கு நேற்றைய குழப்பம் அகலுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னும் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். சில பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷத்தை மீண்டும் கொண்டு வருவீர்கள். உங்களுடைய செயல்திறனும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் மிகப்பெரிய பிரச்சனைகளை என்று மிக சுலபமாக முடித்து வெற்றி காண்கிற குதூகலம் காண்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய சமயோசித புத்தி தக்க சமயத்தில் உங்களுக்கு தோள் கொடுப்பதை கண்டு நீங்களே பிரமித்து போகிற அளவிற்கு உங்களுடைய செயல்பாடு அமைந்திருக்கும். உங்களுடைய செயல்திறன் அதிகரிப்பதற்கும் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கும் இன்னும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக லட்சுமி நாராயண பெருமாள் இருக்கிறார்.
மிகப்பெரிய அளவிலே பணம் வருவதற்கும் வீடு தேடி வந்து உதவிகள் குவிவதற்கும் இன்றைய தினம் கிரக நிலைமைகள் சாதகமாக இருக்கின்றன. நீங்கள் தேடி சென்று சந்திக்க நினைத்த பெரிய மனிதர் உங்களை தேடி வந்து உங்களுக்கான உதவிகளை புரிவார்கள். நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு அனைத்து உதவிகளும் சமூகத்திலே கிடைக்கும். மிக இலகுவான வெற்றி அடைந்து மிகப்பெரிய பண வரவை பெறுவதற்கான இன்றைய கிரக நிலைமை உங்களுக்கு மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கின்றன. உடைய பண வரவு மிகவும் யோகமானதாகவும் பெண்களால் அதிர்ஷ்டம் கூடுகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உடைய அதிர்ஷ்டம் மேலும் அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறார். அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணலாம். துலாம் ராசினருக்கு நேற்றைய குழப்பம் தீருகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். மறைமுகமாக உங்களுக்கு ஏற்பட்ட போட்டி விலகும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விருந்து விழாக்களுக்கு கலந்து கொள்வதற்காக வெளியிடங்களுக்கு சென்று பொழுதை கழிப்பீர்கள். குடும்பத்தினருடன் குதூகலிக்கிற ஒரு நாளாகவும் சந்தோஷம் அதிகரிக்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. மனைவியால் யோகமும் நண்பர்களால் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு கிரக நிலைமைகளில் நீங்கள் இருக்கிறீர்கள். திருமண பேச்சுகள் சுமூகமாக முடிவடையும். நின்று போன சுபகாரியங்கள் மீண்டும் செயல் வேகம் பெற்று முடிவடைகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய வேகம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் இருக்கிறார். அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணலாம். விருச்சிக ராசினருக்கு இன்றும் ஏற்றம் அதிகரிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சிலரை திருப்திப்படுத்துவதற்காக சில பொருள் விரயங்களை செய்வீர்கள். மனைவிடத்தில் விட்டு கொடுத்து செல்வீர்கள். மனைவிக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். பிள்ளைகளுக்கான உதவிகளை செய்வீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்து உள்ளம் மகிழ்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நீண்ட நாளைய நண்பரை இன்று சந்திக்கிற ஒரு வாய்ப்பும், நீங்கள் தேடி சென்று சந்திக்க நினைத்த விருந்தினர் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி தருகிற ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் தென்படுகின்றன. உங்களுடைய சந்தோஷம் அதிகரிப்பதற்கும் உங்களுடைய குதூகலம் கூடுவதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்கிறார். அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணலாம். தனுசு ராசினருக்கு இன்று சற்று உடல் சுணக்கம் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. உடல் சோர்வுடன் காணப்படுவீர்கள். சற்று மந்த நிலைமையை நீடிக்கிற ஒரு கிரக நிலைமையில் இருக்கிறீர்கள். அனைத்து காரியத்தையும் இன்று செய்யாமல் மறந்துவிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. தகுந்த ஓய்வை எடுத்துக்கொண்டு உங்களுடைய காரியத்திலே ஆற்றுவது நன்மை தருவதாக இருக்கும். உடல் உஷ்ணமும் உடல் உபாதையும் தலைவலியும் சற்று அதிகரிக்கும். மூச்சு பிரச்சனை சற்று உங்களுக்கு அவசியம் தரலாம். உங்களுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பதும் தகுந்த ஓய்வுகளை எடுத்துக்கொள்வதும் நன்மை தருவதாக இருக்கும். உடைய உடல் நலம் அபிவிருத்தி பெறுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காமாட்சி அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம். மகர ராசினருக்கு இன்று மகத்தான காரியம் ஆற்றுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சுபகாரியத்தை முன்னின்று பேசி முடிப்பீர்கள். அனைவர்களுக்கும் விருந்து போன்ற அன்பளிப்புகளை தருகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய சந்தோஷம் அதிகரிக்கும். பொது இடங்களுக்கு அல்லது சமூகத்திலே ஒரு பெரிய விழாவிற்கு சென்று கலந்து கொண்டு அதிலே உள்ள மகிழ்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சினிமா அல்லது கடற்கரைக்கு சென்று பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முடிந்தும் தென்படுகின்றன. சுக்கிரனுடைய கால்களிலே இந்த சந்திரன் பிரவேசிக்கும் போது பெண்களால் யோகமும் நண்பர்களால் சந்தோஷம் அடைகிற ஒரு கிரக நிலைமைகளில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய சந்தோஷம் அதிகரிப்பதற்கும் உங்களுடைய தோஷம் குறைவதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோக ஆஞ்சநேயர் இருக்கிறார். அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காணலாம்.
கும்பராசினருக்கு காலை வேளையிலே இருக்கிற குழப்பம் மாலையிலே அகலுகிற ஒரு கிரக நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை தேடி வந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். உங்களுடைய உறவினர் யாராவது ஒருவர் உங்களுடைய வீட்டிற்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மற்றவர்களுடைய உதவியுடன் இன்று உங்களுடைய சிரமங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் குறைத்து கொண்டு வெற்றி காண்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் உங்களுடைய வெற்றி அதிகரிப்பதற்கும் உங்களுடைய மன குழப்பம் நீங்குவதற்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ராமானுஜர் இருக்கிறார். அடுத்து நாம் மீனராசிக்கான பலன்களை காணலாம். மீனராசினருக்கு இன்று சற்று அலைச்சல் அதிகரிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. திடீர் பிரயாணமோ அல்லது வெளியூருக்கு பிரயாணம் செல்வதன் மூலமாக சற்று அலைச்சலையும் உடல் சோர்வையும் சந்திப்பீர்கள். வேலை பளு அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையும் சற்று உடனே முடியாமல் இழுத்தடிக்கிற ஒரு மனப்பான்மையிலே இருக்கிறீர்கள். தகுந்த ஓய்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாகன பழுது ஏற்படுவதற்கோ உங்களுடைய பயணத்தில் சற்று சிரமம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பயணம் செல்லும்போது தகுந்த பாதுகாப்புடன் செல்வது நன்மை தருவதாக இருக்கும். தலைக்கவசத்தை அணிந்து கொண்டு செல்வது, கண்களுக்கு குளிர் கண்ணாடி அணிந்து கொண்டு செல்வது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய உடல் உபாதை குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக மீனாட்சி அம்மன் இருக்கிறார். இத்துடன் இந்த 12 ராசிக்கான ராசி பலன்கள் நிறைவு பெறுகிறது. இன்றைய கிரக நிலைமுறை அடிப்படையில் 12 ராசிக்காரரும் 27 நட்சத்திரக்காரரும் எந்த கடவுளை வணங்கலாம் என்று பார்த்து வருகிறோம். இன்று காலையிலே மூல நட்சத்திரம் இருக்கிறது. அதற்கு பிறகு பூராட நட்சத்திரம் இருக்கிறது. இன்று மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து வருவது நன்மை தருவதாக இருக்கும். அருகிலே இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு 2 நெய் தீபத்தை ஏற்று மஞ்சள் குங்கும அர்ச்சனை செய்து அல்லது தாமரை பூவை சாற்றி வழிபட்டு வந்தால் பிரச்சனைகள் தீர்ந்து இன்று உங்களுக்கு பொருள் விரயங்கள் தவிர்க்கப்பட்டு நல்ல ஐஸ்வர்ய கடாட்சியம் கிடைக்கும் என்று நீங்கள் நம்பலாம். இதுவரை இந்த 12 ராசிக்கான ராசி பலன் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் ஜோதிட சிந்தனை என்ற தலைப்பில் சில விளக்கங்களை காணவிருக்கிறோம். நேற்று தினம் இந்த பில்லி சூன்யம் பேய் பிசாசுகளை பற்றியான அந்த பரிகாரத்தை பற்றி பார்த்தோம். உண்மையிலேயே அந்த பேய் பிசாசுகள் இருக்கிறதா அல்லது அமானுஷ்ய சக்திகள் இருக்கிறதா அல்லது செய்வினை தோஷம் வேலை செய்யுமா என்றெல்லாம் என்னிடத்தில் நிறைய நண்பர்கள் கேட்கிறார்கள். அதாவது இப்படி ஒரு கேள்வியை கேட்கும்போது அதிலே பதிலும் அடங்கி இருக்கிறது. நல்ல சக்தி இருக்கிறது, கடவுள் இருக்கிறதுனால் அதுக்கு நேர்மறையாக ஒரு தீய சக்தி இருக்கத்தான் செய்யும். எப்போதுமே நன்மையும் தீமையும் கலந்திருக்கிற ஒரு உலகமாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. ஆனால் இந்த தீய சக்திகளிலே நிறைய சக்திகளை கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை. நிறைய பேர் எனக்கு அந்த பேய் பிடித்திருக்கிறது, இறந்தவருடைய ஆவி என்னை தொந்தரவு செய்கிறது, எனக்கு ஏதோ ஒரு உருவம் தெரிகிறது, அதனால் பயமாக இருக்கிறது என்றெல்லாம் கூறுகிறார்கள். உடலும் உயிரும் இருக்கிற ஒரு தன்மை இந்த மனித பிறவிக்கு இருக்கிறது. உடல் இல்லாமல் உயிர் மட்டும் இருந்தால் அதை பைசாசம் அல்லது பிசாசு என்று சொல்வார்கள். உயிர் இல்லாமல் உடம்பு மட்டும் தனியாக இருந்தால் அதை பிணம் என்று சொல்வார்கள். ஒரு பிணமும் ஒரு பைசாசம் அதை பேயும் சேர்ந்தால்தான் மனிதனாக முடியும். இந்த கணிதத்தில் மிக வேடிக்கையாக நான் குறிப்பிடுவதுண்டு. பிணம் ப்ளஸ் பேய் = மனிதன் என்று குறிப்பிடுவேன். அப்படி உருவமும் உயிராகவும் இருக்கிற நாம் அந்த அமானுஷ்ய சக்திகளை விட வலிமை புரிந்தவர்கள். நம்முடைய மனதிலே வலிமையும் தக்க தெய்வ கடாட்சியத்தினுடைய ஆறிலும் தக்க தெய்வ வழிபாடும் இருந்தால் அந்த தீய சக்தியிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்கிற ஒரு அமைப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். உடலே இல்லாமல் ஒரு உருவம் இருக்கிறது, அது பேய் என்று சொன்னால் அதால் எந்த விதமான கெடுதலை நமக்கு செய்ய முடியும்? நம்மை சில வைப்ரேஷனில் சில மாற்றங்களை கொண்டு வர முடியுமே தவிர நம்மை தன்னகத்தை கொண்டு நம்மை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிற ஒரு சக்தி அந்த வெறும் காற்றுக்கு அல்லது அந்த பைசாத்ததுக்கு இருப்பதில்லை. இந்த உயிரே இல்லாமல் இருக்கிற பிணத்தால் எழுந்திருக்கக்கூடிய முடியாமல் வீணாக கிடக்கிறது. அதனாலும் நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை. ஆனால் பயம் என்பதை நாம வகுத்து கொண்டு இந்த சக்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய சக்தியை மறந்து கொடுக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அதாவது அந்த பைசாசம் பேய் பிசாசுகளை விட அதிகம் வலிமை புரிந்தவர்கள் மனிதராக இருக்கிறார்கள். மனிதர்களுடைய அதிக வலிமை புரிந்தாக தேவர்கள் இருக்கிறார்கள். தேவர்களுடைய அதிக வலிமை புரிந்தாக நவகிரகங்கள் இருக்கின்றன. அந்த நவகிரகத்தை தன்னகத்தை கொண்டு அனைத்துக்கும் காரணமாக
கடவுள் இருக்கிறார்கள். இந்த கடவுளுக்கெல்லாம் ஆதி பரம்பொருள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது நம்மளை விட கீழ்ப்பட்ட சக்திகளாகத்தான் இந்த அமானுஷ்ய சக்திகள் இருக்குன்னு, அதனால் அவற்றை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. தகுந்த இந்த கடவுளுடைய வழிபாட்டு முறைகள் இருந்தாலும், உங்களுடைய எனர்ஜி என்பது மிகவும் நேர்மறையாக இருந்தாலும், எந்த விதமான எதிர்மறை சக்தியாலும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது என்று நீங்கள் ஆணித்தரமாக நம்பலாம். அதாவது சிலருக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சில காரணங்கள் கிரக அமைப்புகள் இருக்கின்றன. அனைவருக்கும் இந்த பேய் பிடித்து கொள்ளுமா, அனைவருக்கும் அமானுஷ்ய சக்தி வேலை செய்யுமா, அனைவருக்கும் பில்லி சூன்யம் வைத்து விடுமா என்றால் முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவனுக்கு நோய் வருகிறதோ அப்படித்தான் ஜாதகத்திலே இந்த 4ஆம் இடம் வலிமை குறைவாக இருவனுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட அந்த கண்திருஷ்டிகள் அல்லது செய்வனைகள் அல்லது இந்த அமானுஷ்யத்தால் சற்று இடையூறுகள் ஏற்படுகின்றன. அவற்றை சரி செய்து கொள்ள முடியும். நம்முடைய 4ஆம் இடத்தை அலசி ஆராய்ந்து, நம்முடைய லக்னத்தை அலசி ஆராய்ந்து அதற்கான அந்த பலத்தை கூட்டும்போது, அதற்கான கடவுள் வழிபாட்டை செய்யும்போது இந்த சக்திகளெல்லாம் நம்மிடமே தோற்று ஓடுகிற ஒரு நிலைமையை காண்கிறோம். அதனால தான் பேய் ஓட்டுகிறேன் என்று சிலர் கூறுகிறார்கள். பேயை ஓட்டுகிறவர் என்ன கடவுளாக இருக்க, அவரும் மனிதராகத்தான். நாம் மனிதர், அவரும் மனிதர். அவருக்கு மட்டும் அந்த சக்தி எங்கிருந்து வந்தது, அவர் எப்படி பெற்றார்? அவர் நம்மை விட வலிமை பொருந்தவராக ஒரு கடவுள் துணையுடன் இருக்கிறார். அவருக்கு அந்த மன வலிமை இருக்கிறது, அவருக்கு அந்த நேர்மறை சக்தி இருக்கிறது. எதிர்மறை சக்தி இருப்பவர்கள், பயந்த சுபாவமாக இருக்கிறவர்கள், அந்த தோஷம் இருக்கிறவர்களுக்கு இந்த சக்தியினால் சற்று பிரச்சனை ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த சக்தியினால் நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. அமானுஷ்யத்தால் உங்களை சில காலம் சில குழப்பத்திற்கு ஆளாக்க முடியுமே தவிர, உங்களை மிகப்பெரிய அளவில் செயல் முடக்கம் செய்கிற அளவில் எந்த அமானுஷ்யம் சக்தி இல்லை என்று நீங்கள் நம்பலாம். கடவுள் என்றால் என்ன, இந்த பகுத்தறிவு என்ன என்றெல்லாம் ஒரு பெரிய நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு செய்து வந்திருக்கிறேன். மிக விரைவில் அது உங்களுக்கு யூடியூபில் கிடைக்கவிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் தெளிவு பெறலாம். ஏதாவது இது சம்பந்தமான உங்களுக்கான சந்தேகம் இருந்தால் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம், அல்லது என்னுடைய எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை திருநிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.